ரமேஷ் தனது தோட்டத்தில் ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த தயாராக இருக்கிறார். மருந்து தெளிக்கும் போது தனது உடல்நலம் மற்றும் குடும்பத்தின் பாதுகாப்பு குறித்து அவர் கவலைப்படுகிறார். ரமேஷ் கைகளில் அரிப்பு ஏற்பட்டதை உணர்ந்து பூச்சிக்கொல்லி பாட்டிலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது சுரேஷ் உதவிக்கு வருகிறார். என்ன ரமேஷ், ஏதாவது பிரச்சனையா? ஆமா சுரேஷ், இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்திய பிறகு என் கைகாலெல்லாம் அரிக்குது. இது சரியான முறையில் பயன்படுத்தாததால ஏற்பட்டிருக்குமோ? ஆமா ரமேஷ், ரசாயன பூச்சிக்கொல்லிகள் ஆபத்தானவை. அவற்றை பாதுகாப்பாக கையாளுவது மிக அவசியம். எப்படி மருந்துகளை சரியா கையாளணும்னு சொல்றேன், கேளுங்க. சரி, சொல்லுங்க சுரேஷ். பயிர்களுக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்துகள் வெவ்வேறு அளவிலான விஷத்தன்மை இருக்கும். அவை நிற குறியீடுகளால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். சிவப்பு நிறம் மிகவும் அதிக விஷத்தன்மை, மஞ்சள் நிறம் அதிக விஷத்தன்மை, நீல நிறம் மிதமான விஷத்தன்மை, பச்சை நிறம் சற்று விஷத்தன்மை. இந்த பூச்சி மருந்துகளை வாங்கும் முன்பும் பயன்படுத்தும் முன்பும் லேபிள்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். பூச்சி மருந்துகளை பயன்படுத்தும் போது எப்போதும் கையுறைகள், மாஸ்க், காலணிகள் அணிய வேண்டும் மற்றும் கண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். நான் கொஞ்ச நேரம் தான் மருந்து அடிப்பேனாலும் மாஸ்க் அணியணுமா? ஆமாம், பாதுகாப்பு உபகரணங்கள் எப்போதும் பயன்படுத்தப்பட வேண்டும். குறைந்த அளவு மருந்துகள் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். பூச்சி மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுங்கள். ஸ்ப்ரேயர் டேங்க் நிரப்பும் போது எப்போதும் சுத்தமான தண்ணீர் மற்றும் ஃபனல் பயன்படுத்துங்கள். திறந்த இடத்தில் மரக்குச்சியால் பூச்சி மருந்துகளை கலக்குங்கள். பாட்டிலில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட அளவை தவறாமல் பின்பற்றுங்கள். ஸ்ப்ரேயரில் கசிவு இல்லையா என்பதை சரிபார்க்கவும். சரியான நாசிலை பயன்படுத்தவும். பருத்தி, துவரை, மக்காச்சோளம் போன்ற 4 அடி உயரத்திற்கும் மேற்பட்ட பயிர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ராடை பயன்படுத்துங்கள். இவையெல்லாம் நினைவில் வச்சுக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? எப்போதும் பூச்சி மருந்துகளை புதிதாக கலந்து பயன்படுத்துங்கள். 24 மணி நேரத்திற்கு பிறகு மீதமுள்ள கலவையை பயன்படுத்தாதீர்கள். மீதமுள்ள கலவையை பயன்பாடற்ற தனிமையான இடத்தில் பாதுகாப்பாக அகற்றுங்கள். பூச்சி மருந்து தெளிக்கும் போது சில விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. அவை தெளிக்கும் போது சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. அடைப்பு ஏற்பட்ட நாசிலை வாயால் ஊதி சுத்தம் செய்யக்கூடாது. வெயில் நேரங்கள், பலத்த காற்று அல்லது மழை நேரத்தில் மருந்து தெளிக்கக்கூடாது. நன்றி சுரேஷ், உங்க வழிகாட்டுதலால இனிமே பாதுகாப்பாக பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பேன். பரவாயில்லை நண்பா, ஆனால் பாதுகாப்பு வழிகாட்டுதல் இங்கே முடிவடையவில்லை. தெளித்த பிறகு பூச்சி மருந்துகளை சரியாக சேமிப்பதும் மிகவும் முக்கியமாகும். அதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன். பூச்சிக்கொல்லிகளை குடியிருப்பு பகுதிகளில் இருந்து விலகி சேமிக்க வேண்டும். சேமிப்பு இடத்தை பூட்டு மற்றும் எச்சரிக்கை குறியீடுகளுடன் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். வெவ்வேறு பூச்சிக்கொல்லிகளை எதிர்வினை ஏற்படாமல் இருக்க தனித்தனியாக வைக்க வேண்டும். நேரடி வெயிலும் மழையும் படாத, குளிர்ந்த, உலர்ந்த மற்றும் காற்றோட்டம் உள்ள இடத்தில் அதனை சேமிக்க வேண்டும். அவ்வப்போது கசிவு உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். செய்யக்கூடாதவை: பூச்சிக்கொல்லிகளை அதன் அசல் டப்பாக்களில் இருந்து வேறு லேபிள் இல்லாத டப்பாக்களுக்கு மாற்றாதீர்கள். உணவு அல்லது குடிநீர் ஆதாரங்களுக்கு அருகில் மருந்துகளை வைக்காதீர்கள். குழந்தைகள், விலங்குகள் அல்லது கால்நடைகள் சேமிப்பு இடத்திற்கு அருகே வர இதனை அனுமதிக்காதீர்கள். எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ப்ரேயர் மற்றும் வாளிகளை சோப்பு அல்லது டிடர்ஜென்ட் கொண்டு சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவுங்கள். உணவு உட்கொள்ளும் முன் கைகளையும் முகத்தையும் சோப்பு மற்றும் தண்ணீரில் நன்றாக கழுவுங்கள். தெளித்த உடனேயே வயலில் கால்நடைகள் அல்லது வயல் வேலை செய்யும் நபர் நுழைய அனுமதிக்காதீர்கள். உங்க உதவியால இப்ப பூச்சி மருந்துகள் பாதுகாப்பாக பயன்படுத்துவது பற்றி எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா நான் இந்த பூச்சி மருந்துகள் பாதிப்புக்கு உட்பட்டா அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? பூச்சி மருந்துகள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தால் இந்த அறிகுறிகளை கவனியுங்கள். மயக்கம், தலைவலி, வயிற்று வலி, வாந்தி, சுவாசிக்க சிரமம், தோல் அலர்ஜி, மார்பில் இறுக்கம், அதிக வியர்வை, மயக்கம் அல்லது வலிப்பு, விஷத்தன்மை அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக முதலுதவி செய்து தாமதம் செய்யாமல் மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். நன்றி சுரேஷ். பூச்சிக்கொல்லிகளை பொறுப்புடன் பயன்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான விவசாயமும் பாதுகாப்பான குடும்பமும் உறுதி செய்யப்படுகிறது.
எச்சரிக்கை நிற குறியீடுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு கவசங்களை அணியுங்கள், சரியான அளவை பயன்படுத்துங்கள், பூச்சிக்கொல்லிகளை முறையாக சேமியுங்கள் மற்றும் அனைத்து பாதுகாப்பு விதிகளையும் பின்பற்றுங்கள். அப்போதுதான் நீங்களும் உங்கள் பயிர்கள் மற்றும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும்.